பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வர்ற சூழல்ல தேர்தல்ல வேட்பாளரா தான் போட்டியிட போவதில்லைன்னு அறிவிச்சிருக்காரு ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர். பீகாரில் இரு கூட்டணிகளுக்கு பெரிய தலைவலியாக பிரசாந்த் கிஷோர் பார்க்கப்படும் நிலையில அவரது இந்த முடிவு மிகப்பெரிய ட்விஸ்டாக பார்க்கப்படுகிறது. இதன் பின்னணி குறித்து இப்போது விரிவாக பார்க்கலாம். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய இரு தேதிகளில் வாக்குப்பதிவு நடந்து நவம்பர் 14ஆம் தேதியே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தல் நெருங்கி வருவதால் என்டிஏ மற்றும் இந்தியா கூட்டணிகள் தேர்தல் பணியை வேகப்படுத்தியுள்ளன. சோலோவாக நின்று கவனம் ஈர்க்கும் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோரும் 2 கட்டங்களாக வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். இதுவரை இரு துருவங்களாக இருந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் 3ஆம் அணியாக களம் புகுந்த பிரசாந்த் கிஷோர் இந்த முறை பெரிய அளவில் ஸ்கோர் செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்து பலரை ஆட்சி கட்டிலில் அமர்த்திய பிரசாந்த் கிஷோர் தனது சொந்த கட்சியை எப்படி கொண்டு செல்ல இருக்கிறார் என்ற கேள்வியும் எழுந்தது. அத்தோடு பிரசாந்த் கிஷோர் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தான் தேர்தலில் வேட்பாளராக தான் போட்டியிட போவதில்லை என்று அறிவித்துள்ள பிரசாந்த் கிஷோர் கட்சி பணிகளில் கவனம் செலுத்த கட்சியாலேயே எடுக்கப்பட்ட முடிவு இது என்று கூறியுள்ளார். தனது எதிர்கால அரசியலின் நலன் கருதியும் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கு பணி செய்யவுமே இந்த முடிவு என்றும் அறிவித்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். நாங்கள் படு தோல்வியை சந்திப்போம் அல்லது வெற்றியை பெறுவோம், இதில் ஏதாவது ஒன்று நடக்கும் என்று கூறிய அவர் 150 தொகுதிகளில் வெல்ல வியூகம் அமைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தங்கள் வெற்றி தோல்வியை கடந்து இந்த முறை நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக வாய்ப்பில்லை என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். வேட்பாளராக போட்டியிடாததன் பின்னணி குறித்து பார்க்கையில் கட்சியின் ஒரே முகமாக இருக்கும் பிரசாந்த் கிஷோர் ஒரே தொகுதிக்குள் தேங்கிவிடாமல் கட்சியின் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பணி செய்ய இந்த முடிவை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஆட்சியை பிடிப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்துவிட்டு கட்சியின் தலைவரே போட்டியிடாதது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.